ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவைன் யூனிவர்ஸ். வீடியோட டாபிக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி ரொம்ப நாளாக பேசணும்னு ஆசை. பட் இதில் மற்றவங்க பேசுகிற மாதிரி மகாபாரத்தில் அர்ஜுனன் அதில் சிறந்தவன், கர்ணன் இதில் சிறந்தவன், இல்லை அர்ஜுனன் கிட்ட அவ்வளோ அஸ்திரங்கள் ஆயுதங்கள் இருந்துச்சு, இல்லை கர்ணன் கிட்ட இவ்வளோ ஆயுதங்கள் இருந்துச்சு அப்படிங்கிற எதை பற்றியும் நான் பேச போகிறது இல்லை. இந்த வீடியோவில் நான் பேச போகிறது மகாபாரதத்தில் உள்ள ஒவ்வொரு கேரக்டர்ஸ்லையுமே பகவத்கீதை அப்படிங்கிற அந்த ஹிடன் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் தான். அந்த ஒவ்வொரு கேரக்டர்லையும் உள்ள ஒவ்வொரு ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறது தான் நான் பேச போகிறேன். மகாபாரதத்தை நம்ம ஒரு மகா காவியமாகவோ இல்லை ஒரு பெரிய இதிகாசமாகவோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். பட் நான் சொல்ல போகிற கண்ணோட்டம் எத்தனை பேருக்கு புரியுது பிடிக்குது அப்படின்னு எனக்கு தெரியலை. பகவத்கீதையை ஒரு புத்தகமாக பெரும்பாலும் நம்மளை நிறைய பேர் படிக்காமல் நிறைய பேர் டிவியில் விசுவலாகவும் சேனலில் நமக்கு காட்டுற ஒரு கேரக்டராகவுமே அதை எடுத்துக்கிட்டனாலேயே இங்கே நிறைய பெரும்பாலும் முரண்பாடான புரிதல்கள் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நான் இங்கே சொல்ல போகிற விஷயங்கள் ஒன்றும் புதுசு இல்லை. விவேகானந்தரோ இல்லை வள்ளலாரோ கூட பகவத்கீதையில் உள்ள உண்மைகளுக்கு கொடுத்த சைக்காலஜிக்கல் ட்ரூத்தை தான் இங்கே நானும் சொல்ல போகிறேன். மற்றபடி பகவத்கீதைக்கு ஆன்மீகம் உளவியல் அப்படின்னு 2 முகம் இருக்குது. அதோட உளவியல் ரகசியங்களை மட்டும்தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். மற்றபடி இந்த மதம் ஃபாலோ பண்ணுற ஆன்மீக பாதையில் உள்ள எந்த விஷயங்களும் இங்கே வராது. முழுக்க அதோட இன்னொரு முகத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். இப்போ மகாபாரதம் அப்படிங்கிறதே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் உள்ள தனித்தனி சைக்காலஜிக்கல் கேரக்டர் தான். மகாபாரதத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் தனித்தனியாக வரும். பட் அந்த ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் உள்ள, அதாவது ஒரே மனுஷன்ட்டையே உள்ள பல வகையான தனித்தனியான குணங்களையும் பண்புகளையும் ரகசியமாக குறிக்கிறது தான். நம்ம சினிமா மூலமாக அதிகமாக மகாபாரதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டனாலேயே கீதையையும் சினிமாவாக எடுத்துக்கிட்டோம். அதனால தான் சினிமா மாதிரி எனக்கு இந்த ஹீரோ பிடிக்கும், அதனால் இந்த ஹீரோக்கு இவர் தான் எதிரி, அதனால் எனக்கு அவரை பிடிக்காது அப்படின்னு ஒரு விஷயத்தை நிர்ணயித்து வச்சுட்டோம். இப்போ ஸ்ரீகிருஷ்ணரோ அர்ஜுனனோ இல்லை கர்ணனோ துரியோதனோ ஏன் அஸ்வத்தாமனோ கூட இந்த எல்லா கேரக்டருமே ஒரே மனுஷனுக்குள்ளே இருக்க தான் செய்யும். இதில் எந்த குணம் கடவுளுக்கு பிடிக்கும் பிடிக்காது, ஒருத்தங்கிட்ட என்ன குணம் இருந்தால் அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருப்பான், எந்தெந்த குணங்கள் அவன் வாழ்க்கையில் எந்தெந்த விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு ரகசிய வாழ்வியல் குறிப்பு தான் பகவத்கீதை. அதில் பெரும்பாலும் அர்ஜுனன் மிஸ்ஸஸ் கர்ணன் இவங்க 2 பேரோட சைக்காலஜிக்கல் ட்ரூத் என்ன அப்படிங்கிறதையும் மற்ற இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸில் உள்ள சைக்காலஜிக்கல் ட்ரூத் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் முடிஞ்ச வேலை சொல்கிறேன். இந்த உலகத்தோட உண்மைகளையும் பிரபஞ்சத்தோட ரகசியங்களையும் இல்லை கடவுளோட உண்மைகளையும் நம்ம தேடுறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய பாதைகள் இருக்குது. அதை முன்னாடியே தேடி தெரிஞ்சுக்கிட்டவங்க அந்த பாதைகளை நமக்கும் விட்டுட்டு போனாங்க. அப்படி பாதைகள் ஒன்று தான் மதம். மதம் அப்படிங்கிறது உண்மைக்கான பாதை தானே தவிர அது மட்டுமே டெஸ்டினேஷன் கிடையாது. நம்மள நிறைய பேர் மேக்சிமம் மதத்தை தான் டெஸ்டினேஷன் அப்படின்னு நினச்சி நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது பாதையை டெஸ்டினேஷன் நம்பிட்டு ஒரு இல்யூஷனான வாழ்வில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பாதைகளில் முதன்மையான 2 தான். ஒன்று சரணாகதி, இன்னொன்று அது புண்ணிய பாதைன்னு சொல்லுவாங்க, அதாவது தான தர்மம். ஸோ இந்த 2 பாதைகள் அப்படிங்கிற தத்துவத்தை புரிய வைக்கத்தான் அர்ஜுனன் கர்ணன் அப்படின்னு 2 கேரக்டர்ஸை கீதை மூலமாக நமக்கு சொல்லித்தருது. அதாவது நான் அப்படிங்கிற ஒன்றுமே இல்லை, அதாவது நான் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒட்டுமொத்தமாக என்ன நான் அர்ப்பணிக்கிறேன், இறைவன்கிட்டையோ பிரபஞ்ச சக்திகிட்டையோ என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் சரணாகதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மற்ற உயிர்களுக்கு தன்னால் முடிஞ்ச அளவு உதவி செய்கிற குணத்தை தான் தான தர்மம் அப்படின்னு சொல்லுவோம். சரணாகதியும் அந்த தர்ம காரியமும் கடவுளை அடைய கடைசி வழி. ஆனால் இது 2மே புரிதல் இல்லாதவரை ஒன்றுக்கொன்று எப்போவுமே எதிரியாக தான் இருக்கும். இது 2மே உண்மைக்கோ இல்லை கடவுளுக்கோ எப்போவுமே ரொம்ப நெருக்கமாக இருக்கும், ஆனால் ஒத்து போகாது. அதனால தான் இவங்க 2 பேரும் ஒரே தாய்க்கு பிறந்த மாதிரியும் மிகப்பெரிய எதிரி மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. சரணாகதியை அர்ஜுனனாகவும் புண்ணிய தர்ம காரியங்களை கர்ணனாகவும் உருவப்படுத்தி கீதை நமக்கு சொல்லித்தரும். ஃபஸ்ட் இந்த 2 மிகப்பெரிய மாவீரர்கள் அப்படிங்கிற தத்துவம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கலாம். அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் அவனை செலக்ட் பண்ணதே ஸ்ரீகிருஷ்ணன் தான், அதாவது பரமாத்மா. நம்ம எல்லாருமே ஸ்ரீகிருஷ்ணன் கூட இருக்கிறனால தான் அர்ஜுனன் மாவீரனாக இருக்கான் அப்படின்னும் நிறைய போர்களில் அவன் ஜெயிச்சான் அப்படின்னும் நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணர் தான் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்திருப்பாரு, அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணனை தேர்ந்தெடுக்க மாட்டார். பகவத்கீதையை யார் மூலமாக சொல்லணும் அப்படின்னு யோசித்தப்போ அர்ஜுனன் மூலமாக தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனை ஸ்ரீகிருஷ்ணர் தான் தேர்ந்தெடுத்திருப்பாரு. அர்ஜுனன் சூசன் ஒன். அதாவது மகாபாரதம் அப்படிங்கிற போற பரமாத்மாவாலேயே திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கீதை அப்படிங்கிற மகா ஞானத்தை உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு ஸ்ரீகிருஷ்ணனோட கருவி தான் அந்த போரை. அதை யார் மூலமாக கொடுக்கணும்னு தான் அர்ஜுனனை செலக்ட் பண்ணாரு, அதாவது பிளான் பண்ணி அர்ஜுனனை செலக்ட் பண்ணாரு.
அர்ஜுனனுக்கு தேரோட்டியா ஸ்ரீகிருஷ்ணன் வரும்போது நீங்க வந்து கடவுள், நீங்க போய் எனக்கு எப்படி தேரோட்டியா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேட்பாரு. அதுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுவாரு, உயர்வு தாழ்வு பற்றி நீ எதுக்கு பேசுற, நான் ஆசைப்பட்டு தான் உனக்கு தேரோட்டியா வாரேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதுக்கு அடுத்த வார்த்தையே அவங்க என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த ரத குதிரையோட கடிவாளம் மட்டும் இல்ல, உன் மனக்குதிரையோட கடிவாளம் முதற்கொண்டு என்கிட்ட தான் எப்பவுமே இருக்கும். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலுமே நீ முடிவெடுக்கும் போது நான் தான் உனக்கு வழிகாட்டியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமா அவன்கிட்ட சொல்லுவார். அதாவது உடல் அப்படிங்கிற ரதத்தை ஆன்ம ஒளி அப்படிங்கிற இறைவன் தான் இயக்குறான் அப்படிங்கிற ரகசியத்தை அர்ஜுனனுக்கே தெரியாம அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் கர்ணனுக்கு வந்தோம் அப்படின்னா, கர்ணன் ஹி இஸ் கிரேட். சின்ன வயசுல இருந்து கர்ணனை மாதிரி யாருமே கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு நல்லவன். பெற்றவங்களாலையும் மற்றவங்களாலையும் கூட சின்ன வயசுலேருந்து அதிகப்படியாக அவமானப்படுத்தப்பட்டு வளர்ந்தவன். தன்னோட வள்ளல் குணத்தாலையும் தான தர்மத்தாலையும் உலகத்தில் யாருமே அடைய முடியாத பேரை அடைஞ்சவன் கர்ணன். ஆனால் கர்ணனுமே கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியமான ஒருத்தர் தான். இதை ஸ்ரீகிருஷ்ணனுமே அடிக்கடி மகாபாரத்தில் அப்பப்போ வெளிப்படுத்துவார். ஏன்னா கர்ணனோட புண்ணியமும் சரி வள்ளல் தன்மையும் அப்படிப்பட்டதாக இருந்துச்சு. இந்த உலகமே ஒருத்தனை கருணையே இல்லாமல் வெறுத்து ஒதுக்கினாலும் இந்த உலகத்துக்கு எந்த அளவு கருணையை காட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு கர்ணன் தான் ஒரு உதாரணம். சரி, ஆனால் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் மூலமாக பகவத்கீதை என்ன சொல்ல வருது? அதாவது ஒவ்வொரு கேரக்டரும் ஒரே மனுஷனுக்கு உள்ள தனித்தனி குணம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அர்ஜுனன் அப்படிங்கிறது சரணாகதி அப்படிங்கிற தத்துவம், கர்ணன் தான தர்மத்தை புண்ணியத்தோட தத்துவம், துரியோதனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மனுஷனுக்கு உள்ள ஆணவம் அதாவது ஈகோ, சகுனி மாமான்னு ஒரு கேரக்டர் வரும். இந்த சகுனி மாமா தான் ஒட்டுமொத்த குழப்பத்துக்குமே காரணம். இந்த சகுனி மாமா அப்படிங்கிறது பழிவாங்குற குணம். இந்த சகுனி எப்போவுமே பாருங்க துரியோதனோட இருந்து அவனை எப்போவுமே குழப்பிக்கிட்டே இருக்கும். அதாவது மனம் ஆணவத்தோட சேர்ந்தா பழிவாங்குற குணத்திலே இருக்கும் அப்படிங்கிற ரகசியத்தை அதில் சொல்லியிருப்பாங்க. யுதிஷ்டர் வாய்மையோட சக்தி, பீஷ்மர் வெல்லவே முடியாத பிரம்மச்சரியத்தோட சக்தி. இப்படி மகாபாரதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வியலில் அதாவது ஒவ்வொரு குணத்துக்கும் என்ன தகுதியும் சக்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி நூல்கள், புனித நூல்கள் எல்லாத்தையும் மறை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மறை அப்படின்னா அதாவது மறை ஒளிச்சிருக்கு, அதில் வேற ஏதோ மீனிங் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். மறை அப்படின்னாவே சீக்ரெட் அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது படிக்கிறத விட நம்ம புரிஞ்சுக்கிறத விட அதில் ஆழமாக வேற ஏதோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் மறைநூல் அப்படிங்கிறோட அர்த்தமே. இந்த மறைநூல்கள் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம், கீதை, பைபிள், குரான், இப்படி எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அர்ஜுனனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் ஸ்ரீகிருஷ்ணனை தான் எதிர்பார்த்து இருப்பார். எந்த முடிவுனாலும் அவரை தான் எடுக்க சொல்லுவார். அதனால தான் பரமாத்மாவுக்கே அர்ஜுனனை அவ்வளோ பிடிக்கும். உதாரணமாக இப்போ மகாபாரத போர் தொடங்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீகிருஷ்ணன்கிட்ட வந்து துரியோதனும் அர்ஜுனனும் போவாங்க. அப்போ வந்து ஸ்ரீகிருஷ்ணன் கேட்பாரு அர்ஜுனன்கிட்ட, என்னோட போர் வீரர்களும் படை பலமும் உனக்கு வேணுமா இல்லை நான் மட்டும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அர்ஜுனன் வந்து உங்களோட போர் வீரர்களையும் படை எல்லாத்தையுமே நீங்கள் துரியோதனுக்கே எனக்கு ஆப்போசிட்டாகவே கொடுத்துருங்க, ஆனால் நீங்கள் மட்டும் என் கூட வந்துருங்க, நீங்கள் போர் புரிய கூட வேண்டாம், ஆனால் நீங்கள் மட்டும் என் கூட வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்லுவார். இந்த இடத்துல கூட கிருஷ்ணர் வந்து வேணுமே அர்ஜுனனோட சரணாகதி எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே அந்த விஷயத்தை நடத்திருப்பாரு. ஆனால் கரெக்டாக அர்ஜுனன் நீங்கள் மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு தெளிவாக முடிவெடுத்துருவார். பட் இது என்னமோ அர்ஜுனனுக்கு மட்டுமே ஏதோ நடக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் விட்டுருவோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நமக்கு நடக்கிற விஷயங்களை தான் கீதை ரகசியமாக இந்த விஷயத்தில் புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அதாவது கடவுளையோ காலத்தையோ நீங்கள் எந்த அளவு நம்புறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து சில முடிவுகள், அதாவது சோதனைகளும் நீங்கள் சோதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறதையும் மறைமுகமாக கீதை அதில் சொல்லியிருக்கோம். இப்போ துரியோதனை பார்த்தீங்க அப்படின்னா அவனும் பெரிய வீரன் தான். ஆனால் அந்த வீரமே அவனுக்கு அதிகப்படியான ஆணவம் உள்ள ஒருத்தனாக மாற்றிருக்கும். ஆக்சுவலாக நமக்குள்ள உள்ள தான் அப்படிங்கிற அந்த ஈகோவை தான் துரியோதனன் அப்படிங்கிற கேரக்டராக பகவத்கீதை சொல்லுது. இந்த ஈகோ அப்படிங்கிறது பெரும்பாலும் எதையுமே அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கிறாது, புரிஞ்சுக்கிறாது. அதாவது தன்னோட வலிமையும் சரி தன்னோட பெருமையுமே நினச்சி கர்வப்பட்டுக்கிட்டு இருக்கும். அது உண்மையை பெரும்பாலும் எப்பவுமே அக்செப்ட் பண்ணாது. இறை சக்தியாகவே இருந்தாலும் அதுக்கிட்ட சரணடையாது அப்படிங்கிற அந்த தத்துவத்தை தான் துரியோதனன் மூலமாக காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே நமக்குள்ள உள்ள எல்லா குணமும் உண்மைக்கும் பொய்யுக்கும் நடுவில் நமக்குள்ள எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான். இப்போ கர்ணன், அர்ஜுனன், துரியோதனன் எல்லாருமே அண்ணன் தம்பிங்க தான். இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்போடையும் அவங்கள வீழ்த்தணும் அப்படிங்கிற குறிக்கோளோடையுமே இருப்பாங்க. அப்படிங்கிறது மூலமாக கீதை நமக்கு அந்த குணங்களை பற்றின ரகசியங்களை சொல்லித்தரும். இப்போ கர்ணனை பொறுத்தவரை தான தர்மம் செஞ்ச ஒருத்தரோட சக்தி எந்த அளவு இருக்கும் அப்படின்னும் அதில் சொல்லியிருப்பாங்க.
போர்க்களத்தில் அர்ஜுனன் வந்து மாறி மாறி கர்ணன் மேலே அம்பு விடுவார். அது போய் கர்ணன் மேலே மாலையாக விழும். அப்போ வந்து அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட கேட்பாரு, என்ன நடக்குதுங்க, நான் விட்ட அம்பு எல்லாமே அவன் கழுத்தில் மாலையை போய் விழுது இருக்கு அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு தான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லுவார், அவன் செஞ்ச தான தர்மம் புண்ணியத்துக்கு எல்லாம் என்னாலேயே அவனை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நாம் செஞ்ச தான தர்மம் புண்ணியம் இதெல்லாம் எந்த அளவுக்கு சக்தியை வலிமையை தகுதியை நமக்கு கொடுக்கும் அப்படின்னும் கர்ணன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் மூலமாக அந்த அத்தியாயம் மூலமாக நமக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த மகாபாரதம் அப்படிங்கிற ஒட்டுமொத்த போரே அதாவது ஒரே ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரே வம்சத்துக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களோட ஃபேமிலியாகவே இருந்தாலும் இல்லைன்னா சொந்தமாகவே இருந்தாலும் அவங்களோட படையாகவே இருந்தாலும் அதர்மம் அவங்க பக்கம் இருந்தால் தனியாகவே இருந்தாலும் நம்ம வந்து தர்மத்தோட பக்கம் தான் நிற்கணும். அப்போ தான் கடவுள் நம்ம கூட இருப்பார். ஃபேமிலியாகவே இருந்தாலும் எதிர்த்து நிற்கணும், கடவுள் அப்போ தான் நம்ம கூட இருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே அவங்க ஃபேமிலின்னு மீன் பண்ணியிருக்கிறதே மற்ற குணங்களை விட்டுட்டு தர்மம் அப்படிங்கிற குணத்தை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது தான் மீனிங் தான் வரும். ஏன்னா அதில் எல்லாத்துக்குமே பெரும்பாலும் வேற ஒரு மீனிங் தான் இருக்கும். இப்போ விதுரர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் வந்து துரியோதனன் கூட தான் இருப்பார், ஆனால் அவர் தர்மவானாக இருப்பார். அந்த சபையில் வந்து அதர்மம் அதிகமாக இருந்தாலும் அத்தனை பேருக்கு முன்னாடி தர்மத்தை எடுத்து சொல்லி அவமானப்படுத்தவும் படுவார். ஒருவேளை விதுரரும் துரியோதனும் பக்கம் நின்னா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஸ்ரீகிருஷ்ணருக்கே தெரியும். அதனால தான் பிளான் பண்ணி விதுரர் போர்க்களத்துக்கு உள்ளேயே வராத மாதிரி பண்ணார். ஏன்னா விதுரர் தர்மத்தோட அவதாரம், அவர் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அவருக்கு தெரியும். இப்போ பீஷ்மரையோ துரோணரையோ என் கர்ணனையோ எடுத்துக்கிறங்க, யுத்தத்துக்கு வர வச்சு தான் கொள்றதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்கெட்ச் போட்டிருப்பாரு. ஆனால் விதுரர் உள்ளவே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் பண்ணி அவர் கையாலேயே அவர் வில்ல உடைக்க வச்சிருப்பாரு. ஏன்னா தர்மத்தை இருக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கூட ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, மகாபாரதத்திலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எது அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு விதுரர் பேரை தான் அவர் சொல்லியிருந்தார். பேசிக்காக எனக்குமே விதுரர் மகாபாரதத்தில் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரை பொறுத்தவரை யார் பக்கம் தர்மம் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் பார்ப்பாரே தவிர நம்ம பக்கம் யார் இருக்கா எதுக்க யார் இருக்கா அப்படின்னு யோசிக்கவே மாட்டார். இது கலாம் சாரும் இதே தான் சொல்லியிருப்பார். பகவத்கீதை முழுக்க இந்த தர்மத்தை பற்றினதாக தான் இருக்கும். அதாவது எது நியாயம் அப்படிங்கிற பிரித்து பார்க்குற அந்த குணத்தை தான் சொல்லியிருப்பாங்க. கர்ணன் எவ்வளோதான் தான தர்மத்தில் சிறந்தவனாக இருந்தாலும் கடைசியில் துரியோதனன் பக்கம் அநியாயம் தான் இருக்குன்னு தெரிஞ்சும் அவர் கூட சேர்ந்து அர்ஜுனனை எதிர்ப்பார். ஒருவேளை கர்ணன் மாதிரி ஒரு வள்ளல் ஒரு பவர்ஃபுல் பர்சன் தர்மத்தோட பக்கம் நின்று போர் செஞ்சிருந்தா என்ன நடந்துக்கணும்னு யோசிச்சு பாருங்க. பட் அவரால் அது முடியலை. ஏன்னா துரியோதனன் தான் கர்ணனை கொஞ்சமாவது அங்கீகரிக்கவும் செஞ்சான். அதனால தான் வேற வழி இல்லாமல் துரியோதனன் கூட இருப்பார். பட் துரியோதனனை நான் ஏற்கனவே சைக்காலஜி படி நம்மளோட ஈகோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி ஒரு வள்ளல், அதாவது கர்ணன் அப்படிங்கிற ஒரு வள்ளல் வந்து ஆணவம் அப்படிங்கிற ஒரு குணத்தோட போய் கூட்டணி வச்சிருக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரலாம். இங்கே தான் கீதை வந்து தன்னோட ஞானத்தோட ரகசியத்தையே வச்சிருக்கு. அர்ஜுனன் ஏன் சரணாகதின்னு சொன்னேன் அப்படின்னா, நம்ம என்னதான் தான தர்மம் செஞ்சாலும் அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவே கூடாது. இந்த எண்ணம் இல்லாத நிலையத்தான் சரணாகதின்னு சொல்லுவாங்க. அர்ஜுனன் கர்ணன் மாதிரி வள்ளல் தன்மை கிடையாது, ஆனால் எல்லாமே இறைவனோட செயல் தான் அப்படிங்கிற பேருண்மையை அவன் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தான். நமக்கு இப்போ கூட ஒரு டவுட் வரலாம், அப்படின்னா கர்ணனுக்கு அப்படி எண்ணம் இருந்துச்சா அப்படின்னு கூட தோணலாம். நான் இப்பவும் சொல்கிறேன், அர்ஜுனன் கர்ணன் துரியோதனன் இது எல்லாமே ஒரே மனுஷனுக்கு உள்ள பல குணங்கள் தானே தவிர தனித்தனி நபர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் கீதையோட உண்மையான உளவியல். எந்த குணத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அது சொல்ல வர்றதே. நாம் அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை, அவ்வளோதான். அதனால தான் அர்ஜுனன் மாவீரனா இல்லை கர்ணன் மாவீரனா அப்படிங்கிற அர்த்தமில்லாத கொஸ்டினே வருது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, தன்னோட உடம்புலேயே வலதுகன் முக்கியமா இல்லை இடதுகன் முக்கியமா அப்படின்னு ஒருத்தர் தனக்குள்ளேயே கேட்குற கேள்விக்கு சமம். எந்த குணங்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் நாம் எப்படிப்பட்டவங்களாக இருந்தால் இந்த இயற்கையோ இறைவனோ இல்லை இந்த பிரபஞ்ச சக்தியோ நம்ம கூட நமக்கு துணைக்கு நிற்கும் அப்படிங்கிற சொல்கிறது தான் பகவத்கீதையோட முழுமையான சாரம். அப்படின்னா தான தர்மத்துக்கு மதிப்பே இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். தான தர்மம் மாதிரி வலிமையான சக்தி எதுவுமே இல்லை. அதிகப்படியான தான தர்மம் செய்கிறவங்க, அதாவது இந்த குணம் இருக்கிறவங்களுக்கு இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் எட்டி பார்க்க அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த மாதிரி தான தர்மங்கள் அதிகமாக செய்கிற பர்சன்ஸ் வந்து கடவுள் நம்பிக்கைகள் அதிகமாக இருந்து தான தர்மங்கள் ரொம்ப செய்ய முடியாமல் ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்கள விட நான் கொஞ்சம் தகுதியில் அதிகம்தான், நம்பிக்கையை வச்சுட்டு அவங்க எதுவுமே பண்ணலை, ஆனாலும் நான் இந்த மாதிரி அதிகமாக தான தர்மங்கள் பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சில நேரம் அவங்களுக்கு மேலவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த எண்ணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான்
துரியோதனன் கூட, அதாவது ஆணவம் கூட சேர்ந்தனால கர்ணன் அப்படிங்கிற பவர்ஃபுல் வள்ளல் கூட வீழ்த்தப்பட்டான் அப்படிங்கிறது கீதையோட சைக்காலஜி ட்ரூத்தில் ஒன்று. இது எல்லாமே குணங்கள் பற்றினது தான். இப்போ அர்ஜுனனுக்கு ஈகோவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அர்ஜுனனுக்கும் ஒரு சில ஈகோ இருந்துச்சு. அதாவது நான் பெரிய மாவீரன், பெரிய வில்லாளன் அப்படிங்கிற ஈகோ இருந்துச்சு. பட் அதை விடலாம் அதிகமாக கடவுளுக்கு நான் தான் ரொம்ப விருப்பமானவன், ரொம்ப நெருக்கமானவன், ரொம்ப பிரியமானவன் அப்படிங்கிற ஈகோ அர்ஜுனனுக்கு அதிகமாக இருந்துச்சு. பட் மற்ற ஈகோ எல்லாமே, மற்ற நார்மல் ஈகோ எல்லாமே கடவுளை நம்ம பக்கம் நெருங்கியே விடுறதில்லை. பட் இந்த அர்ஜுனன்கிட்ட இருந்த ஈகோ அப்படிங்கிறது கடவுள் அவனை நெருங்கின பிந்தி வந்த ஈகோ. இது மற்ற ஈகோல இருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஆனால் கடவுளுக்கு எல்லா ஆன்மாக்களும் ஒன்று தான். அவனோட தர்ம வழியும் இறை சரணாகதியும் ஸ்ரீகிருஷ்ணர் அவனை செலக்ட் பண்ணவும் அவனுக்கு எப்போவுமே துணையாக இருக்கவும் காரணமாக இருந்துச்சு. ஒவ்வொரு குணமும் நமக்கு ஒவ்வொரு தகுதியையும் அதுக்கேற்ற பலன்களையும் பெற்றுத்தரும். அந்த குவாலிட்டியை தான் தனித்தனி சக்தியாகவும் அவங்க அடைஞ்ச அஸ்திரங்களாகவும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. கீதை அப்படிங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போதை மாதிரி தான், ஆன்மாவுக்கான போதை அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிவைன் ட்ரக்ஸு. கண்ட ட்ரக்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துப்போம், சரியான ட்ரக்ஸை தான் தப்பாக எடுத்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கீதை மட்டும் இல்லை, நீங்கள் பைபிள், குரான், திருமந்திரம், திருவாசகம், திரு அருட்பா, உபனிஷத், இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே டிவைன் ட்ரக்ஸு தான். பட் அது எல்லாத்துக்குமே சமயச்சாயம் பூசிட்டனால அதில் உள்ள மறைவான ஞானங்கள் எல்லாமே வெளிப்படாமையே போயிட்டு. இப்போ மகாபாரதத்தில் கிட்டத்தட்ட எல்லாமே சொந்தக்காரங்களுக்குள்ளே நடக்கிற யுத்தமாக தான் காமிச்சிருப்பாங்க. பாண்டவர்கள் தர்மத்தோட பக்கமும் கௌரவர்கள் அதர்மத்தோட பக்கமும் நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதர்மத்தோட நிற்கிற கௌரவர்கள் மிகப்பெரிய படைபலமும் தலை சிறந்த வீரர்களும் இருக்கிற மாதிரியும், தர்மத்தோட படை மிக சின்னதாகவும் பெரிய வீரர்கள் பெரும்பாலும் நிறைய பேர் இல்லாத மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஆனால் கடவுள் நிற்கிறது யார் பக்கம் அப்படின்னா தர்மமாகிய பாண்டவர்கள் பக்கம் தான். இப்போ அர்ஜுனனை கொல்லணும் தான் கர்ணன் போருக்கே வருவான். கிட்டத்தட்ட அர்ஜுனனோட மொத்த சொந்தமும் அவனை கொல்லணும் தான் இருப்பாங்க. அதாவது அவனோட சொந்தமான பிதாமகர் பீஷ்மர், மாமா சகுனி, குரு துரோணர், அண்ணன் தம்பிகளான துரியோதனன், துச்சாதனன், இப்படி எல்லாருமே பெரிய படையோட எதிர்த்து நின்னாலும், தர்மம் நம்மக்கிட்ட இருக்கிற வர சொந்தமாகவே இருந்தாலும், அவங்க பெரிய படையாகவே இருந்தாலும், அவங்கக்கிட்ட அதர்மம் இருக்கிறப்போ அவங்கள எல்லாத்தையும் எதிர்த்து தான் நிற்கணும் அப்படிங்கிறதையும், அப்படி எதிர்க்கும் போது தான் தர்மத்தோட வழியில் இறைவன், பிரபஞ்சத்தை படைத்த கடவுள் நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிறத அவங்க புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதை நிறுத்தியிருப்பாங்க. ஸோ அதர்மம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கடைசியில் தர்மம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதையும், எல்லா ஆன்மாக்களுமே தர்மப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறதையும் கீதை நமக்கு சொல்லித்தர பாடமாக எடுத்துக்கலாம். பட் இங்கே கடைசி வரை கீதை சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நாம் எவ்வளோ பெரிய விஷயம் இங்கே பண்ணாலும் எல்லாமே இறைவனோட செயல் தான் அப்படிங்கிறது தான். இதை நீங்கள் இறைவன் எடுத்துக்கலாம், பிரபஞ்ச சக்தி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் நான் அப்படிங்கிற கர்வம் இல்லாத முழு சரணாகதி நிலையை தான் அது முழுக்க வலியுறுத்துது. நாம் கூட நினைக்கலாம், சூழ்ச்சி செஞ்சு தானே கர்ணன் துரோணர் எல்லாத்தையும் கொண்டாங்க அப்படின்னும். பட் அதே சூழ்ச்சி செஞ்சு தான் தன்னோட டீம்லேயே இருந்த தனக்கு விருப்பமான கடோத்கஜனையே போரில் ஸ்ரீகிருஷ்ணர் பலி கொடுத்துருப்பார். தன்னோட அரவணைப்பில் வளர்ந்த அபிமன்யுவே அப்படி ஒரு சூழ்ச்சி செஞ்சு அவர் காப்பாற்றவும் செய்யலை. இது எல்லாமே ஒரு உளவியலாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் அற்புதமான ரகசியம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதாவது தர்மத்துக்கும் தாங்க முடியாத இழப்பு வரும், அதை தாண்டி தான் தர்மம் ஜெயிக்கும் அப்படிங்கிறதையும் அதை சொல்லியிருப்பாங்க. அர்ஜுனன் பெரும்பாலான இடங்கள்ல தன்னைத்தானே கிருஷ்ணர் முன்னாடி தாழ்த்துறத நம்ம பார்த்துருப்போம். மூடனா இருந்தாலும் அவன் முன்னாடி சரணடைஞ்ச சீடனாவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ தாழ்மையாக இருக்கிற ஒருத்தனுக்கு இறைவனோ இல்லை பிரபஞ்ச சக்தியோ அவங்க எந்த அளவுக்கு தாழ்மையாக நம்மளை நோக்கி இறங்கி வருவாங்க அப்படிங்கிறதையும், நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தாழ்மை அப்படிங்கிற குணம் வேணும் அப்படிங்கிறதையும் அதில் அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ பைபிளில் கூட ஒரு வார்த்தை வரும், தன்னைத்தானே உயர்த்தும் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்தும் எவனும் உயர்த்தப்படுவான் அப்படின்னு வரும். ஸோ காலம் எப்படிப்பட்ட கேரக்டர் நம்மக்கிட்ட இருந்தால் நம்மளை உயர்த்தும் தாழ்த்தும் அப்படிங்கிற அற்புதமான விஷயங்களை அதில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த சரணாகதி அப்படிங்கிற மைண்ட் செட் அவ்வளோ ஈஸியெலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு நிறைய அனுபவங்களையும் பக்குவங்களையும் கிடக்கணும். இப்போ ஒருத்தன் வீரனாக இருந்து வெளியே உள்ள எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். ஆனால் தனக்குள்ளே உள்ள அகங்காரம் அப்படிங்கிறத கொன்று மாவீரனாக மாறுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. இந்த இடத்துல தான் அர்ஜுனன் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டான். அதாவது அர்ஜுனன்கிட்ட ஈகோவே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அங்கே இருந்தவங்களையே ஈகோ கம்மியாக இருந்தது அப்படின்னு தேர்ந்தெடுத்தது தான் அர்ஜுனன்.
இந்த அர்ஜுனன் மூலமாக, அந்த அர்ஜுனன் அப்படிங்கிற கேரக்டர் மூலமாக உணர்த்து வர சரணாகதி அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் பகவத்கீதை பல இடங்களில் உணர்த்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் கர்ணா ஹீ இஸ் கிரேட் அப்படின்னா, இன்னொரு பக்கம் அர்ஜுனா ஹீ இஸ் சூசன். ஒரு மனுஷன்கிட்ட எப்போ கருணையும் சரணாகதியும் இது ரெண்டுமே சேர்ந்தவனா அவன் இருக்கிறானோ, இந்த பிரபஞ்சத்தில் அவனை மாதிரி தகுதி மிக்கவனும் அவனை மாதிரி வீரனும் சரி யாருமே இல்லை அப்படிங்கிறதும், அவனை ஜெயிக்க யாருமே இல்லை அப்படி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இறைவனும் அவனோட இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த உண்மை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே கீதையோட ஒட்டுமொத்தத்தையும் ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, சரணாகதியும் கருணையும் தான். அதாவது அர்ஜுனன் ப்ளஸ் கர்ணன், சூசன் ப்ளஸ் கிரேட், பி த கிரேட் சூசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரபஞ்சத்தோட நிறைய ரகசியங்களையும், அந்த பிரபஞ்சம் உங்களை எப்படி பார்க்குது, அது என்ன இருந்தால் அவங்ககிட்ட என்ன குவாலிட்டி இருந்தால் அது உங்களை தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிற ரகசியங்களையும் நம்ம அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.